வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை அறுக்கிறதுக்கு ஆரான் வந்திருக்கிறாப்படி அறுத்துட்டுருக்கிறாப்படி உள்ளே போய் பார்க்கலாம். என்ன வண்டி என்ன ஏதுங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதான் நம்ம ஆளுகிறான் 2 பேரும். நம்ம எப்போ கூட போனாலும் வந்துடுவாங்க. மாடு கட்டிடுறதுக்குமே தான் இருப்பானுங்க 2 பேரும். வாங்க போய் பார்க்கலாம். அறுக்கணுங்க. இப்போ வந்து நான் உள்ளே வந்துட்டு அப்படி நான் வர்றதுக்கு முன்னாடியே அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஆயிலெல்லாம் விட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இப்போ ஒரு 3 சால் போயிருக்கிற. அப்படியே கட்டை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட் இருக்குதுங்க. இது ரொட்டாவேட்டர் காடுங்காட்டி நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் 9 கத்தியில் ஓட்டியிருப்போம். அது எவ்வளோ கட்டை நீளம் இருக்குது என்னங்கிறது பார்த்துக்கலாம். என்ன ரீப்பர் வச்சுருக்காரு என்னங்கிறது கிட்ட போய் காமிக்கிறவாங்க. எதுக்காரா லூஸ் பண்ணுது? கொஞ்சம் கீழே இறக்கணும். ரொட்டாவேட்டர் காடு கொஞ்சம் இது கட்டாக வராமல் வரும். ஃபார்ம் ட்ராக் 60ல் முன்னாடி வந்து அது இது வச்சு கட்டியிருக்கா. அப்படி இது எதுக்குன்னா வந்து மிஸ்ட் ஏறிக்குதாமா, டஸ்ட் ஏறிக்குதுங்க. டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டை வந்து கம்மியாக இருக்குது. நல்லா இறக்கி விட்டு ஓட்டினோம்னா ஜம்முன்னு வெட்டுங்க. ரொட்டாவேட்டர் காட்டுக்கு இது நல்லா எசவாக இருக்கும். ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி 4.5 அடி தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இப்படி அறுத்துக்கலாம். தட்டு எதுவுமே சாய கிடையாது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஜம்முன்னு அறுத்து போட்டு வந்துடுது. ஆள் விட்டு கட்டிக்கலாங்க. பண்ணைச்செடி இடையில ஏகப்பட்டது இருக்குது. இந்த பண்ணைச்செடிக்கு மட்டும் பொறி கட்டலாமா இல்லை அப்படியே கட்டலாமான்னு தெரில. பார்த்துக்கலாங்க. ஆளுக்கு வர்றதை பொறுத்து விலையை பேசி கட்டுறக்கு மட்டும் ஆள் விட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் ரிவேர்ஸ் வரணும். ரிவேர்ஸ் வந்து போனால் தான் இது வந்து தட்டு வந்து ஆளுக்கு அறுத்த மாதிரியே இருக்கும். ஆளுக்கு அறுத்த மாதிரியே இருக்குங்க. இல்லைன்னா உழவு ஓட்டுற மாதிரி வட்ட வட்டமாக ஓட்ட முடியாது. ஒவ்வொருக்கும் ரிவேர்ஸ் வந்து தான் ஓட்ட முடியும். அதனால் சுற்றி வரும் கேப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக் போய் அறுத்துக்கிறாங்க. இதில் வந்து எப்படி ஓட்டிகிட்டு வராரு மட்டும் பாருங்கள். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுலேருந்தே டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இவருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 50 வயசுக்கு பக்கம் இருக்கும். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நம்மக்கிட்ட தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அவரே சொந்தமாக வண்டி வாங்கி எஃப்சி போயிட்டு வந்திருக்கு 60. இது வந்து 1999 மாடலு. இப்போ தான் எஃப்சி போயிட்டு வந்திருக்கிறா. அப்படி இது 4 அடிங்காட்டி ஜம்முன்னு விழுகுது பாருங்கள். இது வந்து நார்மல் ஸ்டேரிங்கு. பவர் ஸ்டேரிங்காக தான் இன்னும் ஈஸியாக இருக்குங்க. அதுலேருந்து ஹைட்ராலிக் ஹவுஸ் வந்து முன்னாடி போட்டு தூக்குற மாதிரி பண்ணியிருக்காரு. வந்து 4 பக்கமும் கேப் பண்ணி விட்டுறாரு வண்டி திரும்பறக்கே. இதுக்கெல்லாம் இது வேலியோரம் அப்படியே வெட்டி அணைச்சி விட்டுருது. அதுக்கப்புறம் சுற்றி வந்துடுது. அந்த ஓரம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட்டாக இருக்கும். அதனால் அது மேலே விழுகும். மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள். ஆள் அறுத்து போட்ட மாதிரி ஜம்முன்னு விழுந்துருக்கு. கொண்டு போய் கல்லுக்காலில் திருப்பி லைட்டாக முட்டிடுச்சு. அதனால் வளைஞ்சு போச்சு. ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா 2 லைன் வந்திருக்குற. அப்படி இதில் வந்து கட்டாவது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அந்த 3 இன்ச்சு அந்த மாதிரி தான் கட்டை விழுகுது. மற்றபடி ஆள் அங்கேருந்து ரிவேஸ்லேயே தான் வரணும். இப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டுருக்குற அப்படி ரிவேஸில் நாம் அப்படியே ஓரம் ஒதுக்கிங்களா இல்லைன்னா கீழே போட்டு அப்படியே தடத்துன்னு மேலே ஏற்றிட்டு வந்து ஆரா வந்து பாதி காடி அறுத்துட்டா. அப்படி நான் போய் டீ கொண்டு வரலாம். டைம் ஆச்சு.
போய் டீ கொண்டு வந்தோம்னா அதுக்குள்ளே ஒரு 2 லைன் சேர்த்து அறுத்துடுவார்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு அறுத்து போட்டு வந்துருக்குற அப்படி. நம்ம வர்றக்குள்ளே வந்து இவ்வளோ அறுத்து போட்டோம் அப்படி. நம்ம இப்போ வந்து டீ கொண்டு வந்துருக்குறோம். ஆள் நிறுத்திக்கிட்டு கீழே ரீப்பர் கீழே இறக்கி வச்சு போட்டு வண்டி ஆஃப் பண்ணுறாரா என்னென்னு பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் ரன்னிங் விட்றாரான்னு தெரில. நான் அப்படியே அந்த நிழலில் உட்காந்து டீயை குடிச்சு போட்டு அடுத்து நாம் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. உட்காந்து டீ குடிச்சாச்சு. நீ குடிச்சு முடிச்சுட்டு ஆள் நான் ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குது என்னென்னு. பணமரத்தை தள்ளி அடுத்தாருங்க. நான் தான் புதுசாக ஓட்டுறோம். முட்டை வச்சுட்டேன். அதை தூக்கிட்டு வந்து நீங்கள் வரேன். போய் ஃபுல்லாக இறக்கிட்டுரும். பாஞ்சு வை. 12 வை. இன்னும் பின்னாடி நேரா வாங்க. போது அப்படியே வைங்க. ஓட்டி எடுக்கு.
ஐ பஸ்ஸில் ஓட்டுங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்ட சொன்னோம். ஐ பஸ்ஸில் நல்ல ஜம்முன்னு போகுது. ஆனால் என்ன ஆகுது தெரியுங்களா, கட்டை அதிகமாக தழுங்குற மாதிரி தெரியுது. மற்றபடி ஐ பஸ்ஸில் ஓட்டலாம். லோ தேர்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டிருக்கு. கட்டை கம்மியாக விழுகுது. பார்த்திங்கன்னா ஐ பஸ்ஸில் வசையாக போய் கட்டையை பூரா சாய்ச்சிருது. சாய்ச்சங்காட்டி நம்மளுக்கு கட்டை வந்து அதிகமாக தழுங்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. கட்டை முடிச்சாச்சுங்க. அடுத்து இந்த காடு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 9 கொத்தில் உழவு ஓட்டியிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மண்ணை தேய்ச்சிட்டு பிளேடு பூரா மண் ஏறுது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நட்டை கொஞ்சம் டைட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு கீழே இறங்குறது கொஞ்சம் கம்மியாகும். கட்டை லைட்டாக தழுங்குங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பிளேடு வந்து மண்ணில் உரையாமல் இருக்கும்.